ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி பட்டுக்குட்டி சமையலில் சூப்பரான கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் சப்பாத்தி மிச்சமாயிருச்சா கவலையே படாதீங்க, சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் வதக்கிக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க, அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். கருவேப்பிலை கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 4 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளி நிறைய சேர்த்துக்கணுங்க, அப்போ தான் சப்பாத்தி நல்லாயிருக்கும். கொத்து சப்பாத்தி பெரிய தக்காளியாக இருந்தால் 3 சேர்த்துக்குங்க, சின்னதாக இருந்தால் 4 தக்காளி சேர்த்து நல்லா குழைய வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல் வதக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா இன்னுமே வதக்கணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்திக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க பச்சை வாசம் போகிற அளவுக்கு. கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும், அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு. நல்லா வதக்குங்க. இப்போ 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். கொத்து சப்பாத்தியோட டேஸ்ட்டே முட்டை தாங்க. நீங்கள் 5 முட்டை கூட சேர்த்திக்கலாம். உங்கள் சப்பாத்தி எவ்வளோ இருக்குதோ அவ்வளோக்கு தகுந்த மாதிரி முட்டை சேர்த்திக்கோங்க. இன்றைக்கி நான் 4 முட்டை சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா முட்டை சின்ன சின்ன பீஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். முட்டையோட ஸ்மெல்லே இருக்கக்கூடாது. முட்டை பொடி மாசாட் ஆயிடணும், அந்தளவுக்கு முட்டையை வதக்கி விடுங்க. இப்போ ஒரு 4 சப்பாத்தி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. முட்டை நல்லா பொடி மாசாட் ஆனதையும் அந்த சப்பாத்தி உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வைங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வெறும் சப்பாத்தி சாப்பிட்றத விட இப்படி கொத்து சப்பாத்தி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.